20 பேர் இல்லையா சார்? 20 மெம்பர்ஸ். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஆன்லைனா? ஆன்லைனில் பண்ணிட்டீங்க, பண்ணியாச்சு. 40 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க 40 பேருக்கும். எப்போதுலேருந்து? எவ்ரி சாட்டர்டே 1 மணி நேரம் 2 ஹவர்ஸா? இதே கேம்பஸில் மேலே இங்கே சாட்டர்டே இங்கே வந்து 20 பேர் வந்து கற்றுக்குவாங்க. ஒரு சாம்பிளாக என்ன சொல்லிக் கொடுப்பீங்கன்னு ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிக் கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்க முடியாது. அந்த 20 பேரில் நாங்கள் இல்லை. அதனால் எங்களுக்கு ஏதாவது சும்மா ஒரு சாம்பிள் சொல்லிக் கொடுங்க. ஓகே சார், முதல்ல நான் கல்லோக்கியல் தமிழ் பேசலாமா தெரியல. இந்த மொக்கை வாங்கிறது, பல்பு வாங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அது நிறைய வாங்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். 2-3 வெள்ளைக்காரர் இருந்தாங்க. பேசும்பொழுது யாரோ என்கிட்ட கேட்டாங்க, when did you pass outன்னு. நான் ஒரு பழைய வருஷம் சொன்னேன். லேட்டஸ்ட்டாக நீ பாஸ் அவுட் ஆகலையான்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க பாஸ் அவுட்டுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மட்டை ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இன் ஆக்சுவல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாஸ் அவுட் இஸ் கெட்டிங் ஸ்லாஷ்ட் ஆர் என்ன சொல்கிறது, மயக்கம் ஆகிறது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் நம்ம இதை நினச்சிக்கிறோம். பாஸ் அவுட்ன்றது வேறு. இப்போ நம்ம ஊரில் மட்டும்தான் மனுஷனுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது. வாட் ஹேப்பன் டு யூனா, மை கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்பயர்ட், கைண்ட்லி அலோ மீ லீவ். மாத்திரை எக்ஸ்பயர் ஆகும், லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும். நம்ம ஊரில் மட்டும்தான் ஆளுங்களும் எக்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, வி ஆர் கோயிங் டு கோ ரைட் ஃப்ரம் த பேசிக்ஸ். நான் சில கேள்விகள் பொதுவாக கேட்குறது உண்டு. நம்மளுக்கு மேக்ஸில் நம்பர் இருக்குது, ஆங்கிலத்தில் நம்பர் இருக்கா? ஃபெனடிக்ஸ். Numbers. Phonetics. Yes. But in grammar we also have numbers. யாருன்னா இங்கே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டெசிமல்ஸ், இந்த ஜீரோஸ், பைனரி நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து தமிழ்லேயும் உண்டு நம்பர், ஒருமை பன்மை, சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இப்போ நம்ம எது பேசுகிறோமோ இட் வில் ஃபால் அண்டர் 2 things, either singular or plural. அண்ட் 3 பேர் இருக்கிறாங்க. we call it as persons in English language. அவங்க யாருன்னு தெரியுமா? ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வொர்த். சரி, I'm just wantonly confusing them. Yes sir, beautiful. First person and second person and third person. மொத்தம் 3 இந்த நபர்கள் நம்ம சொல்கிறோம். இதுக்குள்ளே இந்த 2 நம்பர்ஸ். நமக்கு நிறைய ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, ஐக்கு நான் வந்து இஸ் போடணுமா, ஆம் போடணுமா, இல்லை ஈக்கு நான் வந்து ஆர் போடணுமா, இதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். இதுக்கு முதல் கட்டமாக நான் ஒரு ஜாதக கட்டம் வச்சுருக்கிறேன். இந்த ஜாதக கட்டம் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிடும். ஃபர்ஸ்ட் 1 2 3 நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அண்ட் தென் வீல் ஹேவ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நம்ம முதல் வேலையை என்னென்னா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஜாதக கட்டம் நம்ம மண்டையில் உட்காந்துச்சுன்னா எங்கே பேசுறதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், first person singular sir, can you help me? Singular, first person singular la, first person singular, the word will take yes with it in the present tense. okay, That will be the place where most of the people make mistakes. yes, thank you sir. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா யார் பேசுகிறாங்களோ, நான் பேசுகிறேன், யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஒருமையாக இருந்தால் ஐ, நான் இவர் கூட சேர்ந்து பேசுகிறேன், எல்லாரு கூடயும் சேர்ந்து பேசுகிறேன்னா வி, அதான் ஃபஸ்ட்டு. த பர்சன் ஹூ இஸ் டாக்கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னா நம்ம யார் கிட்ட பேசுகிறோமோ, த பர்சன் ஹூம் ஐ எம் டாக்கிங் டு இஸ் த செகண்ட் பர்சன். அப்போ அவங்க என்ன ஆவாங்க? யூ. ஒருமையும் யூ தான், பன்மையும் யூ தான். இப்போ தேர்ட் பர்சன் சொல்லியாச்சுன்னா, இப்போ நானும் சாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேற்று அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், த பர்சன் ஹூம் வி ஆர் டாக்கிங் அபவுட், யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க தான் தேர்ட் பர்சன். ஒரு ஆளை பற்றி பேசுனா, ஆணாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஹி. பெண்ணாக இருந்தால், பொருளாக இருந்தால் கேஸ் கட்டு, இட், ஆப்ஜெக்ட். எஸ், எக்ஸலண்ட் மேம். ஹி, ஷி, இட்.
இதெல்லாம் ஒருமை. சரிங்களா? அப்போ பன்மையில் என்ன சொல்கிறது? ஹீ இஸ் டாக்கிங் வித் ஒரு ஆண்கிட்ட பேசுனா ஹீ, 2 ஆண்கள்கிட்ட பேசினா, இல்லை மாதிரி ஒரு கேதரிங் கிட்ட பேசினா தே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்தது என்ன பார்ப்போன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸசைஸாக பார்ப்போம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொன்னால் துணை வினை சொற்கள். இப்போது ஆங்கிலம் பேசணுன்னா உங்களுக்கு வேர்ப் இல்லாமல் ஆங்கிலமே பேச முடியாது, எழுத முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆங்கிலம்னா வேர்ப் தான். இப்போ அது எப்படி, இப்போ நான் வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் நான் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் பண்ண முடியாது. இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஐ ஆம், நான் இங்கே இருக்கேன், ஐ ஆம், அதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ். ஸோ வேர்பை வந்து 2ஆக பிரிக்கிறோம். துணை வினை சொற்கள்னு சொல்கிறோம், அல்லது அடுத்தது வந்து மெயின் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அண்ட் மெயின் வேர்ப்ஸ். ஒரு சென்டென்ஸ் இப்போ நீங்கள் அமைக்கிறீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், அதை எப்படி சொல்லுவீங்க? அது வேற வி பதில் எப்படி சொல்லுவோம்? இப்போ நாம் பன்மை, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் வி. இப்போ ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணோம். எந்த ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுறது? வி வாஸா, வி வேரா, வி ஆரா? வேற இல்லையா? வாஸ் தானே எனக்கு. வி வாஸ் இந்த ஐம் கன்ஃபியூஸ். இதுதான் நம்மளுக்கு வழக்கமாக வர கன்ஃபியூஷன். என்னடா வாசை போடுறதா, ஆற போடுறதா, வேற போடுறதா? ஸோ we will do a lot of exercises based on this. So we are, இப்போ இருக்கிறதுனால we are in the MHAR. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? we were in the code. I was in the code. ஐயா இருந்ததுன்னா I was in the code. இது சிம்பிள் தான். இந்த சிம்பிள் திங்ஸ் தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பேச விடாமல் பண்ணோம். So we will have excellent drills on this. So you feel confident and you can speak. You need not hesitate while speaking. So this is just a sample. So we will learn the persons, the numbers, the auxiliary verbs. When I say auxiliary verb, am, is, or, was, were, present, past. இப்போ சில நேரங்களில் வந்து I did not understood itன்னு சொல்லுவோம். I did not understand it. அதாவது didன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் past tense போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு சிலர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அந்த வீக் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் அ வாட்ஸ்அப் குரூப் வித் த 40 members who are part of this batch. அடுத்த செஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறதுன்றதையும் நான் உங்களுக்கு அந்த பேட்சில் கம்யூனிகேட் பண்ணுவேன். அண்ட் எவ்ரிடே யூ நீட் டு சென்ட் மீ அ வாய்ஸ் ரெக்கார்டிங். வாய்ஸ் ரெக்கார்டிங் என்னென்னா, நீங்கள் தப்பாக ரைட்டாக எப்படி வேணால் பேசுங்க, எதனா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அதை பற்றி பேசி அனுப்புங்க. என்னுடைய வேலை என்னென்னா, ஐ வில் லிசன் டு தட் அண்ட் சி கிராமட்டிக்கலாக நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும், இல்லை வாய்ஸில் என்ன கரெக்ட் பண்ணணும், அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி அ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அண்ட் அ ஃபன் லேர்னிங். இல்லை உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், பயப்படாதீங்க, ஜாலியாக படிக்கலாம், ஜாலியாக பேசலாம், வாங்க பழகலாம். தேங்க்யூ.